ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக யாரும் சொல்லாத ஒரு அண்டர்ரேட்டடான ட்ரோன் சேஃப்டி டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரோன் எப்படி கேலிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்டு இந்த வீடியோவில் ட்ரோன்ஸோட அப்ஸ்டக்கல் சென்சார்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரோனை ஃப்ளை பண்ணுறது, அதாவது லைக் அப்ஸ்டக்கல் சென்சார்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆர்சியில் விஷன் பார்த்துக்கிட்டு எப்படி ஃப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அப்ஸ்டக்கல் சென்சார்ஸ்னால் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அப்ஸ்டக்கல் சென்சார்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைக் ட்ரோன் வந்து இப்படி ஃப்ளை ஆகிட்டு இருக்குன்னா 4 சைட்ஸும் லைக் ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் ட்ரீ, இப்போ பேக்கில் ட்ரீ, சைட்லேயும் 2 சைட்லேயும் ஏதோ வாலோ இல்லை வேறு எதனா ஆப்ஜெக்டோ இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து சென்ஸ் பண்ணி ட்ரோனை கிராஷ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறது தான் இந்த அப்ஸ்டக்கல் சென்சார்ஸு. லைக் இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரோனை வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறோன்னா லெஃப்ட் சைட் செவரு இருக்குன்னா அந்த செவரை வந்து டிடெக்ட் பண்ணி ட்ரோனை வந்து அந்த சைடு ஃப்ளை ஆக விடாமல் நம்ம அதாவது ஆர்சியில் என்ன தான் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணாலுமே ட்ரோன் வந்து அந்த சைடு ஃப்ளை ஆகாது. அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்ஸ்டக்கல் சென்சார்ஸு. நம்ம இந்த அப்ஸ்டக்கல் சென்சார்ஸுமே நம்ம மேனுவலாக பார்த்துக்கிட்டே, அதாவது இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நம்ம ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண முடியும். அது எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த வீடியோ தான் ஆட் பண்ணுறேன். லைவ் டெமோவுமே இருக்குது, எப்படி ப்ரோ பண்ணுறது, எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அப்ஸ்டக்கல் சென்சார்ஸ் வந்து சினி மோட்லேயும் நார்மல் மோட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றிட்டிங்கன்னா இந்த சென்சார்ஸ் வந்து எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். அந்த டைமில் ட்ரோன் வந்து ஃப்ரீயாக ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். லைக் தட் நீங்கள் இந்த வால் சைடு வந்து வேகமாக வரீங்கன்னா சென்ஸ் ஆகி பிரேக் ஆகாமல் போயிட்டு வந்து ட்ரோன் கிராஷ் ஆயிரும். அதெல்லாம் பார்த்து ஃப்ளை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ் மோடில் போடும் போது அண்டு சுற்றி இருக்க ஏரியாஸ் லைக் சின்ன சின்ன கம்பிலாம் இருந்தால் கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சென்சார்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சென்ஸ் பண்ணாது. கண்டிப்பாக கிராஷில் தான் போய் முடியும். ஸோ வந்து மோஸ்ட்டாக சேஃபாக இருந்துக்கோங்க. அண்டு லைக் தட் அந்த மாதிரி ஃப்ளை பண்ணும்போது இப்போ நம்ம க்ளோஸ் இன்டோர் சர்ஃபேஸ்லலாம் ஃப்ளை பண்ணுறோம்னா சீனியர் நார்மல் மோடில் போட்டோம்னா லைக் 1.5 மீட்டருக்கு வந்து ட்ரோன் வந்து மூவே பண்ண முடியாது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனாலே ஸ்போர்ட்ஸ் மோட் போடுவீங்க. அப்படி போடும் போது சென்சார் கட் ஆஃப் ஆச்சுன்னா அந்த சென்சார்ஸ் வந்து இப்போ லைக் தட் நீங்கள் நியர்பை வந்து ஒரு வால் கிட்ட போயிட்டு ஷார்ட் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த வாலை வந்து பேக் சைடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு டிடெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோலரில் ஷோ ஆகிற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கும் போது நீங்கள் சேஃப்டியாக ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணிக்கலாம். லைக் தட் இந்த அப்ஸ்டக்கல் சென்சார்ஸுமே யூஸ் பண்ணி 360 டிகிரியுமே நீங்களுமே வியூ பண்ணி பார்த்துக்கிட்டு ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். அந்த சென்சார்ஸுமே எப்படி பார்க்குறது, எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஹே கைஸ், நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம அப்ஸ்டக்கல் சென்சார்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம அதை கண்ட்ரோலரில் பார்க்கறது, லைக் நம்ம ஃப்ரண்ட்டு கேமரா மாதிரி எப்படி நம்ம விஷன் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ட்ரோனை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்சி ஆன் பண்ணிக்கலாம். ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜென்ரலாக எல்லாருமே ஆர்சியை பார்த்தோன்னா இந்த வியூ பாயிண்டில் தான் இருக்கும். இதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப் காட்டுது பார்த்தீங்களா, ஹோம் பாயிண்ட்டு, அதை ஸ்லைட் பண்ணணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு சைட் பண்ணலாம். இப்போ ரைட் சைட் பண்ணும் போது வேறு ஒரு மேப் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அகெயின் பண்ணும்போது வியூ ஆஃப்டர் டேக் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ட்ரோனை வந்து டேக் ஆஃப் பண்ணுறோம். ட்ரோனை வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ தேவையான ஹைட்டு கொண்டு போயிடலாம். கொண்டு போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை டேப் பண்ணோடனே ஒரு பிக் ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் ட்ரீஸ் இருக்கிறது தெரியும். அந்த ட்ரீ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க. ஓகே, அது நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரோஸை டேப் பண்ணும் போது லெஃப்ட் சைடு, அதாவது ட்ரோனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது லைக் அந்த ஆண்டனாஸ் இருக்குது பாருங்கள், அது ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் பார்க்கும்போது ஓப்பன் ஏரியா, ஓப்பன் ஸ்பேஸ் வந்து அந்த சென்சார்ஸோட விஷயம் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு இருக்கிறத செலக்ட் பண்ணும் போது பேக் சைடோட விஷன்ஸ் வந்து ஷோ ஆகுது.
திஸ் இஸ் அ மெத்தட். நம்ம நார்மல் ப்ரைமரி கேமராவோட தெரியிற வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம விஷன் சென்சார்ஸோட வியூ வந்து ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். வந்து நமக்கு வந்து இதிலே ஷோ ஆகும் பாரு, நமக்கு எந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரைட் சைடுனா ரைட் சைடு நேம் மென்ஷன் பண்ணி ரைட் சைடு ரெட்டு அடிக்கிறதுனா ரெட்டு வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கீழே வந்து டவுன்வார்டில் இருக்கிறதுனால ஷோ ஆகுது. அண்ட் அகைன் நம்ம மேலே போக போக மிக்ஸ் எல்லோ கலர் ரீஜன் ஆகுதுன்னா ட்ரோன் வந்து அப்டக்கல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ அடிக்குது. நம்ம குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண அப்புறம் அப்டக்கல்ஸ் எதுவும் இல்லைன்னா இது எல்லாமே டிசேபிள் ஆகிட்டு நார்மல் விஷன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு இந்த ஆப்ஷனில் 4 டைரக்ஷனோட அப்டக்கல் விஷனுமே நம்ம இங்கே ஷோ ஆகிக்கலாம். பேக்கு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, ரைட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் மோடில் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே.